மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும் தர்மம் மறுபடியும் வெல்லும். உலகத்தில் தர்மம் அழிந்து அதர்மம் தலை ஓங்கும் பொழுது என்னுடைய அவதாரம் அந்த இடத்தில் இருக்கும் என கீதையில் கிருஷ்ண பரமாத்மா கூறியிருக்கிறார். காக்கும் கடவுளாக மகாவிஷ்ணு பகவான் விளங்கி வருகிறார். அதர்மத்தை அழிப்பதற்காக 10 அவதாரங்களை எடுத்தார் விஷ்ணு பகவான். மகாவிஷ்ணுவின் முதல் அவதாரம் மச்ச அவதாரம். வேதங்களை காப்பதற்காக மீன் போன்ற வடிவில் அவதாரத்தை எடுத்தார். மகாவிஷ்ணு ஹயக்ரீவன் என்பவன் வேதங்களை அபகரித்து கடலில் ஒளித்து வைத்திருந்தார். அவரை வதம் செய்து அதனை மகாவிஷ்ணு மீட்டார். அதற்காக எடுக்கப்பட்ட அவதாரம்தான் மச்ச அவதாரம் என கூறப்படுகிறது. இந்த அவதாரம் எடுக்கும் பொழுது மகா பிரளயம் ஏற்பட்டு உலகம் அழிந்தது. அப்போது அதில் சப்தரிஷிகள் மற்றும் கடலில் இருந்தவைகள் மட்டும் உயிர் பிழைத்தன. அதற்காகவே மீன் உருவம் எடுத்தார் மகாவிஷ்ணு எனக் கூறப்படுகிறது.